பனை தொழிலை காப்பாற்றும் வகையில் அரசு நியாய விலைக் கடைகளில் சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி வழங்க வேண்டும் என நெல்லை பனை தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பதனி சீசன் தொடங்கிவிட்டதை அடுத்து பணக்குடி, களக்காடு, திசையன்விளை உள்ளிட்ட பகுதிகளில் பனை தொழிலாளர்கள் பதநீர் இறக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பதநீரை காய்ச்சி தயாரிக்கப்படும் கருப்பட்டியின் வரத்தும் அதிகரித்துள்ளது. பனை தொழில் தற்போது மெல்ல மெல்ல அழிந்து வரும் நிலையில் பனை தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் பனை ஏறும் தொழிலாளர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து தர வேண்டும் எனவும் நியாய விலைக் கடைகளில் கருப்பட்டியை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு ஊர் ராஜபுதூர். இந்த பனையத்து தொழில் ஒரு 10 வருஷமாக செய்தோம். ஒரு 18 லிட்டர் வச்சு காய்ச்சாதான் எங்களுக்கு ஒரு 2 கிலோ கருப்பட்டி கிடைக்கும். ஆனால் வேலை கஷ்டம், அதுக்கு தகுந்தபடி வருமானம் இல்லை. ஆனால் எங்களுக்கு அப்பப்போ காய்ச்சாலும் கருப்பட்டி நாங்கள் சுத்தமாக செய்தோம். ஆனால் வாங்கிட்டு போயிடுவாங்க. மழை நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். மழை நேரம் இந்த வேலை செய்ய முடியாது. அதில் எங்களுக்கு தொழில் நஷ்டமாக இருக்குது. ஆனால் அரசு எங்களுக்கு ஏதாவது பார்த்து இறக்கம் செய்யணும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தேக்கு மரத்தோப்பை தீயிட்டு கொளுத்திய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டிவனம் அருகே ஊரல் கிராமத்தை சேர்ந்த பள்ளி ஆசிரியர் தனஞ்சயனுக்கு அக்கிராமத்தில் 1 ஏக்கர் பரப்பளவில் தேக்கு மரத்தோப்பு உள்ளது. இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் இவரது தோப்பை தீயிட்டு கொளுத்திவிட்டு பாசனத்திற்காக வைக்கப்பட்டிருந்த 50,000 ரூபாய் மதிப்பிலான சொட்டு நீர் பைப்பை திருடி சென்றனர். இதுகுறித்து அங்கிருந்த விவசாயிகள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பழைய பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. ஓசூர் வெங்கடேஷ் நகர் பகுதியில் முனுசாமி என்பவரின் பழைய பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் கிடங்கு முழுவதும் தீ பரவியது. கிடங்கில் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதன் காரணமாக அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அரசு பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ட 15 மாணவ மாணவிகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரியகோன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 53 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் மதியம் பள்ளியில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தொடர்ந்து 15 மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்த மாணவர்களின் பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் பள்ளி முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து உணவு மற்றும் குடிநீர் மாதிரியை மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்காக எடுத்து சென்றனர். ராமநாதபுரம் ஊராட்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் ஊராட்சி திரௌபதி அம்மன் கோவில் திடலில் ஜல்லிக்கட்டு போட்டியை கோட்டாட்சியர் இலக்கியா உறுதிமொழி வாசித்து தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர், வல்லம், புதுக்கோட்டை, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 800 காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை 420 காளையர்கள் பங்கேற்று அடக்கினர். காளைகளை பிடித்த வீரர்களுக்கு, வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்கம், வெள்ளி நாணயம், டிவி, சைக்கிள், பசு, கன்று உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. பெங்களூருவில் இருந்த ரயில் மூலம் மது பாட்டில்கள் கடத்தி வந்த இளைஞரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பெங்களூரு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை செய்தபோது மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில் ரமேஷ் என்பவர் மது பாட்டில்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. தொடர்ந்து 24 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்டவரை கைது செய்து விசாரித்தனர். அதில் அவர் பெங்களூருவில் குறைந்த விலைக்கு மது பாட்டில்களை வாங்கி தமிழகத்தில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக கடத்தி வந்தது தெரியவந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் சிவவாதியத்திற்கு ஏற்ப பக்தி பரவசத்துடன் சிறுவர்கள் ருத்ரதாண்டவம் ஆடியது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. குமரக்கோட்டம் முருகன் கோவில் வெள்ளித்தேர் உற்சவத்தையொட்டி உற்சவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வெண்ணிற பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் மேளதாளங்கள் முழங்க, சிவவாதியங்கள் ஒலிக்க சிறுவர்களின் ருத்ரதாண்டவ ஆட்டத்துடன் வெள்ளித்தேரில் சுவாமிகள் எழுந்தருளி வீதி உலா சென்றார். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் காட்டு யானை புலி ஒன்றை விரட்டிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது.
முதுமலை பகுதியில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருவதால் வனப்பகுதி பசுமையாக காட்சியளிக்கிறது. இதனால் வனப்பகுதியில் சஃபாரி செல்லும் சுற்றுலா பயணிகள் வாகனத்தில் சென்று வனவிலங்குகளை பார்வையிட்டு வருகின்றனர். இந்நிலையில் வனப்பகுதியில் ஓரிடத்தில் உலா வந்த புலியை கண்ட காட்டு யானை ஆக்ரோஷமாக பிளறிக்கொண்டு துரத்தி சென்றது. இதனை கண்டு பிரமித்த சுற்றுலா பயணிகள் இந்த நிகழ்வை வீடியோவாக எடுத்து இணையதளத்தில் வெளியிட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானைகளை பட்டாசு வெடித்து வனத்துறையினர் விரட்டியடித்தனர். ஹொசூர் அடுத்த சாணமாவு வனப்பகுதியில் 5 காட்டு யானைகள் முகாமிட்டிருந்தன. இந்நிலையில் உணவு தேடி குட்டியுடன் யானை கூட்டம் கிராம பகுதிக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சம் அடைந்தனர். தொடர்ந்து தகவலறிந்து வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். இதனையடுத்து போடூர், ஆழியாலம், ராமபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை பகுதிகள் உடல்நலக் குறைவால் நடக்க முடியாமல் நிற்கும் காட்டு யானைக்கு 2வது நாளாக மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். உணவு மற்றும் தண்ணீர் தேடி சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட காட்டில் இருந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பே வெளியேறிய காட்டு யானைகள் வாழைத்தோட்டத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தின. இது குறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டிய போது ஒரு யானை மட்டும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் நின்றுவிட்டது. இதையடுத்து நேற்று முதல் யானைக்கு வனத்துறை மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பேச மறுத்ததால் கல்லூரி மாணவியின் கழுத்தை அறுக்க முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருமுக்குளமேடு தெப்பம் பகுதியில் உள்ள கல்லூரியில் படிக்கும் மாணவி ஒருவரை ஒருதலைபட்சமாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. இதனை அறிந்த மாணவி அவருடன் பேச மறுத்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர் கத்தியை கொண்டு மாணவியின் கழுத்தை அறுக்க முயன்றார். அதிர்ஷ்டவசமாக கத்தியின் பின்புற பகுதி மாணவியின் கழுத்து பகுதியை நோக்கி இருந்ததால் அவர் உயிர் தப்பினார். பின்னர் இளைஞர் மாணவியின் கைகளில் வெட்டியதாக தெரிகிறது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் போலீசார் இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் உசிலம்பட்டி சாலையில் உள்ள தனியார் வங்கி முன்பு தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாததால் வாடிக்கையாளர்கள் அவதியடைந்துள்ளனர். திருமங்கலம் உசிலம்பட்டி சாலையில் நிலத்தடியில் புதைக்கப்பட்ட குழாயை சரி செய்வதற்காக தனியார் வங்கி முன்பு 10 அடி நீளத்திற்கும் 5 அடி அகலத்திற்கும் நகராட்சி அதிகாரிகள் பள்ளம் தோண்டினர். ஒரு வாரமாகியும் பணி நிறைவு பெறாததால் வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சிலர் தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து நகராட்சி நிர்வாகம் உடனடியாக பள்ளத்தை மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 10 நாள் ஆகுது, குழாய் ரிப்பேர்னு சொல்லி தோண்டி போட்டுருக்கான். வாராடுலாம் டிராஃபிக் பயங்கரமாகுது. தட்டி ஒவ்வொன்றும் தட்டி கீழே விழுகுறான். பொம்பளைலாம் பாவம் நடக்க முடியலை. சைடில் கூட கொஞ்சம் சந்துக்குள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டைம் சந்துக்குள்ள இதெல்லாம் பார்த்து ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கள். அரசாங்கம் பார்த்து ஏற்பாடு பண்ணலாம். எங்களை மாதிரி வயசான ஆளுகளுக்கு இது வசதியாக இருக்குது. பார்த்து செய்யணும். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே இருசக்கர வாகன விபத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீழாண்டை மோட்டூர் கிராமத்தை சேர்ந்த திலீப் ஆவடி வீராபுரத்தில் பட்டாலியன் போலீசாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இவர் அதிகாலை வீட்டில் இருந்து வாலாஜா நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கோடைக்கல் பால் பண்ணை அருகே வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையில் இருந்த புளிய மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். கோவையை சேர்ந்த இளைஞரிடம் 1,46,00,000 ரூபாய் மோசடி செய்த தம்பதி கைது செய்யப்பட்டனர். ஆர்எஸ்புரத்தை சேர்ந்த சிவராமன் என்பவருக்கும் கோத்தகிரியை சேர்ந்த சிவகுமார், தாரண்யா தம்பதிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அலங்கார மலர்களை உற்பத்தி செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் இதில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் எனவும் ஆசை வார்த்தை கூறிய தம்பதி சிவராமனிடம் 1,46,00,000 ரூபாய் பணத்தை பெற்றதாக தெரிகிறது. பணம் கொடுத்து பல மாதங்களாகியும் லாப பணத்தை கொடுக்காததால் சிவராமன் கோவை குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தம்பதியை கைது செய்து அவர்களிடமிருந்த கார்கள் உட்பட 9 வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வனவிலங்குகளை வேட்டையாட யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்த 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காடாம்புலியூர் பகுதியில் 3 இளைஞர்கள் யூடியூப் பார்த்து பிளாஸ்டிக்கால் ஆன துப்பாக்கிகளை தயாரித்துள்ளனர். பால்ரஸ் குண்டுகளை கொண்டு இயக்கப்படும் துப்பாக்கிகளை வைத்து முந்திரிக்காட்டு பகுதிகள் காட்டுப்பன்றிகள், முயல்களை வேட்டையாடி வந்துள்ளனர். இதுகுறித்து போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விசாரணை நடத்தி பிளாஸ்டிக் துப்பாக்கிகளுடன் சுற்றி திரிந்த 3 பேர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 2 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோவையில் செங்கல் சூளைகளுக்கு சட்டவிரோதமாக செம்மண் அள்ளியதாக எழுந்த புகாரில் நில உரிமையாளர்கள் 46 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவையில் இயங்கி வந்த செங்கல் சூளைகளுக்கு அரசு மற்றும் தனியார் நிலங்களில் இருந்து உரிய அனுமதியின்றி செம்மண் எடுத்து செல்லப்படுவதாக வந்த புகாரை அடுத்து வருவாய்த்துறையினர், போலீசார் மற்றும் கனிமவளத்துறையினர் இணைந்து விசாரணை நடத்தினர். இதில் அனுமதியின்றி செம்மண் அள்ளப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிலத்தின் உரிமையாளர்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு அவர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் நில உரிமையாளர்கள் 46 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே டாஸ்மாக் கடைகள் மதுபாதைகள் தகராறு செய்த இளைஞரை போலீசார் அடித்து இழுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நத்தக்காளி கிராமத்தை சேர்ந்த கண்ணன் என்பவருக்கும் அவரது உறவினரான சாந்தகுமார் என்ற இளைஞருக்கும் முன்விரோதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ஏமம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மதுபாட்டில் வாங்க சென்ற சாந்தகுமார் அங்கு பணியில் இருந்த கண்ணனிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவர் டாஸ்மாக் கடையையும் அடித்து உடைக்க முயன்றார். தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று சாந்தகுமாரை அடித்து இழுத்து சென்றனர். இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சி வெளியாகி அப்பகுதி மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணியினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சில தினங்களுக்கு முன்னர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க சென்ற திமுக அமைச்சர் பொன்முடி பெண்களையும் சைவ வைணவ சமயங்களையும் இழிவாக பேசி சர்ச்சையில் சிக்கினார். இந்த சம்பவம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் அமைச்சர் பொன்முடிக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் திண்டிவனம் காந்தி சிலை அருகே அதிமுக மகளிர் அணியினர் கோல்டு விக் அணிந்து அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நூதன முறையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்றனர். மதுரையில் 2 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாநகர் பகுதியை சேர்ந்த 2 சிறுமிகள் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த முதியவர் மஸ்ஜித் கார் என்பவர் சிறுமிகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறி உள்ளார். அவரை தள்ளிவிட்டு வீட்டிற்கு சென்ற சிறுமிகள் நடந்ததை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவரை பிடித்த சிறுமிகளின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர் இணைந்து அவரை போலீசில் ஒப்படைத்தனர். இதையடுத்து முதியவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவையில் தேசிய கொடியை காகிதத்தில் பிரம்மாண்டமாக அச்சடித்து உலக சாதனை படைத்த கல்லூரி மாணவிகளுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பன்னிமடையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் அச்சக தொழில்நுட்பத்துறை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வண்ணமை தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் 23 மாணவிகள் ஒன்றிணைந்து வெள்ளை காகிதத்தில் 18 அடி நீளம் 12 அடி அகலம் கொண்ட பிரம்மாண்ட தேசிய கொடியினை அச்சடித்து உலக சாதனை படைத்தனர். 19 நிமிடங்களில் நிகழ்த்தப்பட்ட இந்த சாதனை கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. கொலை வழக்கில் பொய் சாட்சியம் தயாரித்த காவல் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்லூர் பகுதியை சேர்ந்த சமோசா வியாபாரி ஹயாத் பாஷாவை அவரது நண்பர் நாய்க்கடி ஹயாத் பாஷா கடந்த 2023ஆம் ஆண்டு அடித்துக் கொன்றதாக குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி வழக்கு பதிவு செய்தார். தொடர்ந்து சீவூர் கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்த நாய்க்கடி ஹயாத் பாஷா கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கின் விசாரணை வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தபோது 16 பேர் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டும் குற்றம் நிரூபிக்கப்படாத நிலையில் பொய் சாட்சியம் அளித்த கிராம நிர்வாக அலுவலர் ராகு மற்றும் பொய் சாட்சி தயார் செய்த காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க நீதிபதி உத்தரவிட்டார்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன்பு விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அறுவடை செய்யப்பட்ட நிலக்கடலை எள் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்காக வந்திருந்த விவசாயிகள் 3 நாட்களுக்கு மேலாக காத்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளின் சாக்கு மற்றும் டோக்கன் வழங்குவதில் அதிகாரிகள் தாமதம் செய்து விவசாயிகளை அலைக்கழிப்பதாக கூறி வந்த விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் சிறுபூவலப்பட்டி அருகே 1 மாதமாக குடிநீர் வழங்காத மாநகராட்சியை கண்டித்து அதிமுக கவுன்சிலர் தலைமையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரங்கநாதபுரம் பகுதியில் முறையான குடிநீர் விநியோகம் இல்லாததால் விலைக்கு வாங்க வேண்டிய சூழல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முறையாக குடிநீர் வழங்க கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அதிமுக கவுன்சிலர் தங்கராஜ் தலைமையில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே போதிய விலை கிடைக்காததால் தக்காளிகளை வியாபாரிகள் சாலைகள் கூட்டி சென்றனர். வத்தலக்குண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவு தக்காளி சாகுபடி செய்துள்ளனர். தரத்திற்கு ஏற்ப ஒரு தக்காளி பெட்டி 350 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்தும் தக்காளி இறக்குமதி செய்யப்படுகிறது. தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் விலை கடுமையாக சரிந்துள்ளது. இதனால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த வியாபாரிகள் தக்காளிகளை சாலையில் கொட்டி சென்றனர். மதுரை மாவட்டம் வேலூர் அருகே உடையாண்டி கண்மாயில் சமத்துவ மீன்பிடி திருவிழா பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது. மேலூர் கொட்டாம்பட்டி அருகே வளைச்சேரிப்பட்டி கிராமத்தில் உள்ள உடையாண்டி கண்மாயில் நடைபெற்ற சமத்துவ மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிராம பெரியவர்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து வெள்ளை வீசி மீன்களை பிடிக்க அனுமதி அளித்தவுடன் கண்மாயில் இறங்கிய ஏராளமான பொதுமக்கள் கச்சா, ஊத்தா கூடை உள்ளிட்ட பாரம்பரிய உபகரணங்கள் வைத்து நாட்டு வகை மீன்களை பிடித்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் நடந்து சென்ற பெண்ணிடம் 5 சவரன் தங்கச் சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்துச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேடசந்தூர் கோகுலம் நகரைச் சேர்ந்த கோமதி என்பவர் தபால் நிலையத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது வழியாக இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 மர்ம நபர்கள் கோமதி அணிந்திருந்த 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் +1, +2 விடைத்தாள்கள் திருத்தும் பணியை புறக்கணித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை கேடிசி நகர் பகுதியில் உள்ள ரோஸ்மேரி பள்ளியில் 11, 12ஆம் வகுப்புக்கான விடைத்தாள் திருத்தும் பணியில் 826 ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு உணவு உட்பட எந்த ஏற்பாடும் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இதற்காக வழங்கப்பட வேண்டிய ஈட்டுப்படியான 200 ரூபாய் வழங்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியர்கள் விடைத்தாள்கள் திருத்தும் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்தும் மினி வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான பதைபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் வேன் ஓட்டி வந்த முத்துலிங்கம் என்பவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 தினங்களுக்கு முன்பு நடந்த இந்த விபத்தின் காட்சிகள் பேருந்தின் முன்பக்கம் பொருத்தியிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செங்கமல நாச்சியாபுரம் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் ஒன்று செல்போன் டவர் அமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பகுதி மக்கள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி டவர் அமைக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலைக்கேற்ற ஊதியம், கணினிமயமாக்கல் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய 3 நாட்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருத்தணியில் நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் சரக்கு வாகனத்தில் 1300 கிலோ ரேஷன் அரிசி கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. அதன் பேரில் சிவகிரி காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ராயகிரி அருகே வந்த சரக்கு வாகனத்தை மறித்து சோதனை மேற்கொண்டனர். அதில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி பதுக்கியிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 1300 கிலோ ரேஷன் அரிசியையும் பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநரை கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விரல் ரேகை பதிவு, ஆதார் சரிபார்ப்பை மீண்டும் நடைமுறைப்படுத்துதல், பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை அமைக்க வேண்டும், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான இடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ரேஷன் கடை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயில் கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி சந்திரசேகரர் பஞ்சமூர்த்தி சுவாமிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்தருளினர். தொடர்ந்து 40 அடி உயர கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க 100 அடி நீளமுள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பிஞ்சி பகுதியில் உள்ள ஸ்ரீ தேவேந்திர ஈஸ்வரர் கோயிலில் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. பின்னர் 2ஆம் கால யாகசாலை பூஜை, எஜமானர்கள் சங்கல்பம் உள்ளிட்ட யாகசாலைகள் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட கலசம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து மூலவர் விமானம், கணபதி, அம்மன் உள்ளிட்ட கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் வீணாக செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். செவிலிமேடு பாலாற்றங்கரையிலிருந்து ராட்சத குழாய் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் செவிலிமேடு வந்தவாசி சாலை அருகே ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு குழாயை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.